Welcome to MathusEmbroideryCrafts. இந்த வீடியோவில் ரோஸ் லட்கன் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஃபேப்ரிக் இந்த மாதிரி 2 பீசஸ் ஸ்கொயரில் எடுத்திருக்கேன். இந்த 2 ஸ்கொயர்ஸ்க்கும் உள்ள மெஷர்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிக் சைஸில் இருக்கிற இந்த ஸ்கொயர் 4 inches ஆல் சைட்ஸ் இருக்கணும். அண்ட் இந்த ஸ்மால் சைஸில் இருக்கிற இந்த ஸ்கொயர் 3 inchesலையும் 4 சைட்ஸ்லையும் இருக்கணும். இந்த மாதிரி 2 பீசஸ் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். அண்ட் ரோப் இருக்கணும். இதை நம்ம எப்படி மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த 4 inches ஸ்கொயரில் இருக்கிற இந்த ஃபேப்ரிக் ஒரு ஜெர்ரி பார்டரில் இருந்த ஒரு கிளாத் ஃபேப்ரிக் தான் எடுத்திருக்கேன். ஸோ ராங் சைடு தான் என்ன பண்ணிக்கிடணும், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடணும். ஃப்ரண்ட் சைடு நம்ம சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஃபேப்ரிக்கோடைய ராங் சைடு இன்னர் சைடில் இருக்கணும். இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா ரோப்போடைய ஒரு எண்டை இந்த மாதிரி எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த ட்ரையாங்கிளில் இந்த மாதிரி வச்சுக்கிடணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னம்னா, இந்த ரோப்பை ஒரு நாட் போட்டுட்டு ஜஸ்ட் 1 knot போதும். இந்த 1 knot போட்டு முடித்ததுக்கப்புறமா அந்த இடத்துல அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம அந்த ஃபேப்ரிக்கை ஃபோல்டு பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்டு ட்ரையாங்கிளாக இப்படி பண்ணதுக்கப்புறமா தான் ரோப்பை கரெக்டாக இந்த இடத்துல ஜஸ்ட்டு வைக்க மட்டும் செஞ்சுட்டு, இந்த போத் சைட்ஸ் இருக்கிற இந்த கார்னர்ஸில் இருக்கிற இந்த கார்னரை ஒரு சைடாக இருக்கிறத எடுத்து கரெக்டாக அந்த ரோப்புக்கு மேலாப்பில் இந்த மாதிரி ஃபோல்டு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபோல்டு இந்த மாதிரி இருக்கணும். அண்ட் செகண்ட் ஃபோல்டு இந்த கார்னரில் இருக்கிற இந்த ஃபோல்டை கரெக்டாக எடுத்துட்டு அந்த ஃபேப்ரிக்கை இந்த சைடு இப்படி எடுத்து அதுக்கு மேலாப்பில் ஃபோல்டு கொடுத்துக்கிடணும். ஜஸ்ட் நமக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். சென்டரில் ரோப் அது வாட்டுக்கு இருக்கும். இப்போ நான் காட்டுற இந்த இடத்துல மட்டும் இப்போ ஒரு ஸ்டிச்சிங் நீடில் அண்ட் த்ரெட், நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா போதும். அதுவும் ரன்னிங் ஸ்டிச் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் போதும். ரோப்பையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடணும். அப்போ தான் ரோப் ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ரன்னிங் ஸ்டிச் பண்ணும்போது ஜஸ்ட் நார்மலாக ஸ்டிச் பண்ணிக்கிடலாம். ரொம்ப கேப் இருக்கணும், ரொம்ப க்ளோஸ்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நார்மலாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ரோப்பையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ரோப் மூவ் ஆகக்கூடாது. கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜில் இந்த மாதிரி இருந்துக்கிடணும். அண்ட் ரன்னிங் ஸ்டிச்சை இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த த்ரெட்டை ஜஸ்ட்டு ஒரு டைட்டு கொடுக்கணும். அதாவது இப்படி சுருக்கம் கொடுக்கும்போது அதில் ஃபேப்ரிக்கில் அந்த ரன்னிங் ஸ்டிச் இப்படி ஒரு சுருக்கம் தான் சுருங்கணும். அதில் ஃப்ளீட்ஸ் எதுவும் வைக்கக்கூடாது. ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னோம்னா ரோஸுடைய ஃபார்மேஷன் கரெக்டாக வராது. ஸோ ஜஸ்ட் ஒரு கேதரிங் சுருக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அண்ட் நாட் மட்டும் இப்போ நல்லா என்ன பண்ணிடணும், ஸ்ட்ராங்காக 2 or 3 times நல்லா த்ரெட்டை நம்ம ரன்னிங் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மேலாப்புலையே 2 or 3 times சுற்றிட்டு நாட் நல்லா போட்டுக்கிடணும். ரோப்பையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், இப்போ நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னோம்னா ரோப் ரிமூவ் ஆகாது. இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு முடிச்சுக்கிடணும். இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இப்படி சுற்றி போடும்போது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த நீடில் அந்த ஃபேப்ரிக்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட் நல்லா போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி டைட்டாக நாட் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற அந்த ஃபேப்ரிக்கோடைய எக்ஸஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ கட் பண்ணுற இந்த ஃபேப்ரிக்கையும் கரெக்டாக நீங்கள் கட் பண்ணிக்கணும். ரன்னிங் ஸ்டிச்சுக்கு வெளிப்பக்கமாக தான் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி இதை தனியாக வச்சுருங்க. அது வாட்டுக்கு இருக்கட்டும். இப்போ 3 inchesல இருக்கிற இந்த ஃபேப்ரிக் ஸ்கொயர் பீஸ் இருக்குல்ல, அதை கரெக்டாக இந்த சேம் மெத்தட்லேயே தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஃபோல்டு பண்ண போகிறோம்.
இதுலேயும் அதே மாதிரி அந்த ராங் சைடு இன்னர் சைடு போயிடணும், ஜரி சைடு வந்து ஃப்ரண்ட் சைடு இருக்கணும். த சேம் மெத்தட் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ கொஞ்சம் கவனிச்சுக்கிடணும், ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுருக்கிற இந்த பீஸை கரெக்டாக இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம அந்த ஃபோல்டு கொடுத்துருக்கிறத இப்போ நான் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன், அதை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு சென்ட்ரு வந்து கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜில் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். அண்ட் இப்போ அந்த 3 இன்ச்சஸில் ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிற அந்த கிளாத்தோடைய ஒன் சைடில் இருக்கிற இதை வந்து கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கிறதுக்கு மேலாப்பில் கரெக்டாக இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதும். இதையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், ரன்னிங் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். அப்போ தான் ரோஸுடைய பெட்டல் ஷேப் எல்லாமே கரெக்டாக வரும். இந்த சேம் ஸ்டிச்சஸ் தான், அதையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ரன்னிங் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ஒரு சுருக்கம் கொடுத்து சுருக்கிட்டீங்க அப்படின்னோம்னா ஃப்ளீட்ஸ் வைக்கக்கூடாது, சுருக்கம் மட்டும்தான் செய்யணும். இப்படி சுருக்கிட்டு நாட் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. நாட் போட்டு முடித்ததுக்கப்புறமா இதுலேயும் அந்த எக்ஸஸ் த்ரெட் எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டு அந்த எக்ஸஸ் கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நம்ம எக்ஸஸ் கிளாத் எல்லாமே கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணி முடித்ததை ரோஸை வந்து டர்ன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து அந்த 3 இன்ச்சஸில் இருக்கிற கிளாத்தை தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஃப்ரண்ட் சைடு திருப்பி டர்ன் பண்ணி வைக்கணும். அண்ட் அந்த ஃபஸ்ட்டு செஞ்ச அந்த 4 இன்ச்சஸில் இருக்கிற அந்த கிளாத்தையும் இந்த மாதிரி இப்படி ரிவர்ஸில் ஃப்ரண்ட் சைடு டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளவுஸ் லட்கன் ஹேங்கிங்ஸ், ரோஸ் ஹேங்கிங்ஸ் இப்போ ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ரோஸ் ஃபார்மேஷன் தெரியுதா, அதனுடைய ரோப்பில் ஒரு பட் ரோஸ் இருக்கிற மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இதே மாதிரி 2 செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுடைய ப்ளவுஸில் இந்த மாதிரியும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரோஸ் லட்கன் மேக் பண்ணிக்கிடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.